ஹலோ மக்களே, வாங்க நீங்கள் டேக்குள்ளே போகலாம். ரெய்னி சீசன் ஆஃப் எத்தனாவது டே மறந்துடுச்சு, சரியான ஞாபகம் இல்லை. வழக்கம் போல் நம்ம வாக்கிங் ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம காடி எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும்ல. இன்றைக்கும் நல்ல கிளைமேட்டுங்க. இந்த மாதிரி கிளைமேட் இருந்தால் வச்சுக்கோங்களேன், நம்ம வாக்கிங் சூப்பராக போகலாம். இந்த மழை வந்துகிட்டே இருந்ததுன்னா அப்போ தான் வாக்கிங் போக முடியாது. இன்றைக்கி நான் வாக்கிங் மட்டும் தான் போனேன், ரன்னிங் போகல. பிகாஸ் என் பாடி கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக இருந்துச்சா, அதான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு வாக்கிங்கே போகலாம் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இங்கே வர ரொம்ப ஈரமாக தான் இருக்குது. வலிக்கி விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது. என் முன்னாடி போகிறவர் வர ஒரு கிரிக்கெட்டிங் சர்ச்லாம் ஆடிட்டு இருந்தார். சரி, அவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம டிம்டாமுக்கு ஃபுட்டை போட்டுட்டு கல்யாணம் கூட கொஞ்சம் நேரம் உரையாடல் ஆடிட்டு இருந்தேன். என்ன எப்படி இருக்கான், அவனை கொஞ்சம் கண்டிஷன் செக்லாம் பார்த்துட்டு, அவனுக்கு ஒரு கண்டிஷன் செக் பார்க்கணும்ல. எங்கள் வீட்டிலலாம் ஊருக்கு போயிட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க போன விலாகில் அவன் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டதை. ஸோ அதான் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு சரி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். சரி சைக்கிளையும் கொஞ்சம் வாஷ் பண்ணிடலாம், ரொம்ப அழுக்காக இருந்துச்சு சைக்கிள். சரி எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு நம்ம ஓட்டுற சைக்கிள், என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் கழுவி ஃபுல் நீட் ஆக்கிட்டேன். நீங்கள் நினைக்கலாம் என்னடா மழை காலத்தில் போய்ட்டு சைக்கிளை கழுவுறான்னு. என்ன பண்ணுறதுங்க, போர் அடிச்சது. இன்னொன்று சைக்கிள் கொஞ்சம் ஓட்டும் போது ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை. அப்புறம் எங்கே போகிறதாலும் பார்க்குறீங்க, இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன். என்ன சஷ்டி இல்லை, ஸோ அதான் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டேன். சிவன் கோயிலில் போய்ட்டு முருகருக்கு ஒரு வழிபாடை போட்டுட்டு, கடவுளே நீங்கள் எனக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும், அப்படியே எனக்கு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எங்கே கதை நிலமையில தானே பார்க்குறீங்க, வேறு எங்கே வழக்கம் போல் ஜிம்மு தான். இன்றைக்கி ஜிம்முக்கு போயிட்டு தரமான டெட் லிஃப்ட்டை போட்டு முடிவோடு இருந்தேன். ஆனால் என்ன ஒன்று, நான் நினச்ச மாதிரி என்னோடய வெயிட்ஸ் போட முடியல. நான் லாஸ்ட்டு வீக் போட்ட வெயிட்ஸ் இன்றைக்கி இன்னொரு தூக்க முடியல. பிகாஸ் கொஞ்சம் பாடி டயர்டாக இருக்கா, ட்ரெயின்ட் அவுட்டாக இருக்குது. அதனால தான் வழக்கம் போல் டெட் லிஃப்ட்டை முடிச்சுட்டு நம்மளோட பை ட்ரை தான். பையில் ஒரு 3 வேரியேஷன், ட்ரையில் ஒரு 3 வேரியேஷன், ஓவரில் ஒரு 3 செட்ஸ், 15, 12, 10. நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லோவாக அண்ட் ஸ்டடியாக போடுங்க. எல்லாருமே ரொம்பவே சீக்கிரம் போடணும் அந்த மாதிரி போடாமல் ஒரு மசில் நல்லாவே ஹிட் ஆகிற மாதிரி போடுங்க. ஸோ தட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கடைசியாக ஒரு கண்டிஷன் செக் பார்த்துட்டு நீங்கள் 7 ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.